உலகெங்கும் பறந்து வாழும் தமிழுள்ளங்கள் அனைவரையும் மற்றொரு வர்ணம் சேனலின் குயிக் வீடியோ அப்டேட்டினூடாக சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். ஆம் நண்பர்களே, நாங்கள் இன்றும் ஒரு முக்கியமான பிரயோசனமான ஒரு விடயத்தோடு தான் நாங்கள் வந்திருக்கின்றோம். மிக ஒரு குறுகிய காலத்திற்குள் இதனை அறிவிக்க வேண்டியிருப்பதனால் நாங்கள் முன்னாயத்தங்கள் எதுவுமின்றி உடனடியாக வந்திருக்கின்றோம். அதாவது நாங்கள் ஏற்கனவே எங்களது கடந்த வீடியோவில் கூட நாங்கள் சொல்லியிருந்தோம். அதாவது தாங்கள் ஒரு விமானியாக வேண்டும் என்ற ஒரு கனவோடு இருக்கும் நண்பர்களுக்கு பல விமான சேவைகளை வழங்கும் ஏர்லைன்ஸ்கள் தங்களது ஃப்ரீ பைலட் ட்ரைனிங் ப்ரோக்ராம்களை வழங்கி கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் கடந்த 10ஆம் தேதி ஏர்லிங்கஸின் ப்ரோக்ராம் விண்ணப்ப முடிவு தேதி முடிந்திருந்தது. அதனைத் தொடர்ந்து இப்பொழுது முழு ஐரோப்பாவிலும் ஐக்கிய ராஜ்யத்திலும் பிரபல்யமான பிரிட்டிஷ் ஏர்லைன்ஸ் தங்களது ஸ்பீட் பேர்ட் பைலட் அகாடமி ஸ்கீம் எனும் ஃப்ரீ பைலட் ட்ரைனிங் ப்ரோக்ராமை அறிவித்திருக்கின்றது. இதற்கான விண்ணப்ப முடிவு திகதி இம்மாதம் 21ஆம் தேதி. அதற்கு முதல் உங்களது விண்ணப்பங்களை நீங்கள் அனுப்ப வேண்டியிருக்கின்றது. நண்பர்களே, தாமதிக்காமல் நீங்களும் ஒரு பைலட் ஆகும் கனவோடு இருந்தால், ஒரு விமானியாக வேண்டும் என்ற ஒரு கனவோடு இருந்தால், இது ஒரு மிகவும் செலவு வாய்ந்த ஒரு கற்கை நெறியாக இருக்கின்றது. சுமார் 1,00,000 பவுண்ட்ஸ்களுக்கு மேல் நீங்கள் செலவழிக்க வேண்டியிருக்கும். ஒரு சாதாரணமான ஹெலிகாப்டரை ஓட்டுவதற்கு கூட அந்த லைசன்ஸை எடுப்பதாக இருந்தால் கூட நீங்கள் சுமார் குறைந்தது 20,000 பவுண்ட்களை செலவழிக்க வேண்டும். ஆனால் அதை வைத்துக்கொண்டு, அதை சொல்வார்கள் பிபிஎல் என்று சொல்வார்கள், அதை வைத்துக்கொண்டு வேலை எடுக்க முடியாது. நீங்கள் ஒரு ஏர்லைன்ஸில் சேர்ந்து வேலை செய்வதாக இருந்தால் அல்லது வேறு கம்பெனிகளில் வேலை செய்வதாக இருந்தால் உங்களுக்கு சிபிஎல் வேண்டும், கொமர்ஷியல் பைலட் லைசன்ஸ் வேண்டும். அதை பெறுவதற்கு இதுதான் ஒரு இலகுவான வழியாக இருக்கும். இது எல்லோருக்கும் சாத்தியமான வழியும் கூட. கொஞ்சம் போட்டி நிறைந்தது தான். இவ்வாறு எல்லா ஏர்லைன்ஸ்களால் அறிவிக்கப்படும் அனைத்து ஃப்ரீ பைலட் ட்ரைனிங் ப்ரோக்ராம்களில் கலந்து கொள்வதன் கூடாக உங்களது அந்த விண்ணப்பத்திற்கான திறன்களை நீங்கள் அதிகரித்து கொள்ளவும் ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. அந்த வகையில் இன்று இப்பொழுது பிரிட்டிஷ் ஏர்லைன்ஸ் தங்களது ஸ்பீட் பேர்ட் பைலட் அகாடமி ஸ்கீமை அறிவித்திருக்கிறார்கள். விண்ணப்ப முடிவு தேதி இம்மாதம் 21ஆம் தேதி. அதற்குரிய தயார்படுத்தும் ப்ரிப்பரேஷன் மெட்டீரியல்ஸ் கூட அவர்களின் வெப்சைட்டில் இருக்கின்றது. நீங்கள் அதை சென்று பார்த்துக்கொள்ளலாம். இதில் சேர்வதற்கான தகுதிகளாக நீங்கள் 17 வயது தொடக்கம் விண்ணப்பம் செய்யும் பொழுது 17 வயது தொடக்கம் 55 வயதுக்குட்பட்டவராக இருக்க வேண்டும். ஆனால் அவர்களின் கற்கை நெறி ஆரம்பிக்கும் பொழுது நீங்கள் 18 வயதை பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும். டெக்னிக்கலி 18 வயது உடையவர்களுக்கு பொருத்தமானது. 6 பாடங்களில் GCSE 6 பாடங்களில் A to C எனி கிரேட் எடுத்திருக்க வேண்டும். இங்கிலீஷ், மேத்ஸ் அண்ட் சயின்ஸ் பெற்றிருக்க வேண்டும். அதுபோக ஆங்கிலத்தில் தேர்ச்சி பெற்றவராக இருக்க வேண்டும். ஆங்கிலம் உங்களது முதல் மொழியாக இல்லாவிட்டால், அதாவது செகண்டரி லாங்குவேஜாக இருந்தால், நீங்கள் IELTSல் 5.5 ஓவரால் எடுத்திருக்க வேண்டும். ஒவ்வொரு சப்ஜெக்டிலும், அதாவது IELTSை தெரிந்தவர்களுக்கு தெரிந்திருக்கும், ரீடிங், ரைட்டிங், லிஸ்னிங், ஸ்பீக்கிங் ஒவ்வொரு பாடத்திலும் நீங்கள் 5.5க்கு குறையாமல் எடுத்திருக்க வேண்டும். அதுபோக உங்களிடம் வெளிட் பாஸ்போர்ட், அதாவது உங்களுக்கு ரைட் டு லிவ், ரிசைட் அண்ட் போன்றவற்றுக்கான பாஸ்போர்ட் கடவுச்சீட்டு வைத்திருக்க வேண்டும். அது உங்களது பிரயாணத்தை கட்டுப்படுத்தாதவாறு இருக்க வேண்டும். அதாவது அவர்கள் உங்களது லீகல் ஸ்டேட்டஸை சொல்லுகின்றார்கள். குறிப்பாக பிரித்தானியா, ஐரோப்பியர்களுக்கு இது பொருந்தும் என்று நான் நினைக்கின்றேன். அதுபோக உங்களது உயரம் 157 சென்டிமீட்டர் அல்லது 5 அடி 2 அங்குலத்திற்கும் 190 சென்டிமீட்டர், அதாவது 6 அடி 3 அங்குலத்திற்கும் இடைப்பட்டவராக இருக்க வேண்டும். 6 அடி 3 அங்குலத்துக்கு மேற்பட்டவர்கள் விண்ணப்பிக்கலாம். ஆனால் அவர்களுக்குரிய ஸ்பெஷல் ஃபங்க்ஷனாலிட்டி செக்குக்கு உட்படுத்தப்படுவீர்கள். அதாவது உங்களது இயங்கு திறன் எவ்வாறு இருக்கின்றது என்பது பரிசோதிப்பதற்காக அவர்கள் அதனை செய்கின்றார்கள். அடுத்தது நீங்கள் ஒரு UK CAA கிளாஸ் 1 மெடிக்கல் பெறுவதற்கு எந்தவித தடைகளும் உங்களுக்கு தடைகள் இருக்கக்கூடாது. அதை தகுதியுடையவராக இருக்க வேண்டும். அதுபோக இதுக்குரிய கற்கை நெறி ஆரம்பிப்பதற்கு முதல், அதாவது நீங்கள் ரிஃபரன்சிங் அண்ட் ப்ரீ எம்ப்ளாய்மெண்ட் செக்ஸ், அதாவது வேலையில் அமர்த்தப்படுவதற்கு முதல் உங்களுக்குரிய தகமைகள் திருப்திப்படுத்துவதாக இருக்க வேண்டும். அதாவது ரிஃபரன்சிங் அண்ட் ப்ரீ எம்ப்ளாய்மெண்ட் செக்ஸ் மஸ்ட் பி கம்ப்ளீட்டட்.
அடுத்ததாக இந்த ஐக்கிய ராஜ்யத்தில் வசிப்பதற்கும் வேலை செய்வதற்கும் உங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் இல்லாமல் உங்களுக்குரிய பதிவுடைய உரிமை இருக்க வேண்டும். அது நீங்கள் பிரித்தானிய பிரஜையாக இருக்கலாம் அல்லது இன்டெஃபினிட் லீவ் டு ரிமைன் பெர்மனன்ட் ரெசிடென்ஸ் கொண்டவராக கூட இருக்கலாம், எதுவாக இருக்கலாம், அது பிரச்சனை அல்ல. அடுத்ததாக இந்த ட்ரைனிங்கில் எதுவெல்லாம் உள்ளடக்கப்படுகின்றது என்று சம்பந்தமான விடயங்களை பார்க்கலாம். முதல் 6 தொடக்கம் 8 மாதங்களுக்கு you need to complete 13 pilot exams. அதனைத் தொடர்ந்து 6 மாதங்கள் பேசிக் ஃப்ளைட் ட்ரைனிங் உங்களுக்காக வழங்கப்படும். இது எவ்வாறு என்றால், ஒரு ஆரம்பத்தில் ஃப்ளைட் என்றால் அதாவது விமானம் என்றால் எதுவென்றே தெரியாமல் இருக்கும் ஒருவர் அந்த ஃப்ளைட்டை தானாக இயக்கக்கூடிய டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங்கை செய்யக்கூடிய ஒரு தகமைக்கு அவர் அந்த 6 மாதங்களுக்குள் அந்த கற்கையினரை அவருக்கு பெற்றுக் கொடுக்கும். அதனைத் தொடர்ந்து 4 தொடக்கம் 6 மாதங்களுக்கு உங்களுக்கு அட்வான்ஸ் ஃப்ளைட் ட்ரைனிங் வழங்கப்படும். இங்கே தான் நீங்கள் இந்த சிமுலேட்டிங் ஃப்ளையிங் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது 2 engines ஏர்க்ராஃப்ட் ஃப்ளை ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் சம்பந்தமான விடயங்கள் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படும். இந்த சிமுலேட்டிங் ஃப்ளையிங் எக்ஸ்பீரியன்ஸினூடாக பேட் வெதர் டர்பியூலன்ஸ் போன்ற போது எவ்வாறு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும், எவ்வாறு அதனை டேக்கிள் பண்ண போகின்றீர்கள் போன்ற பயிற்சிகள் உங்களுக்கு அங்கு தான் வழங்கப்படும். அதனைத் தொடர்ந்து 3 ஃப்ளைட்ஸ் ட்ரைனிங் ஃபார் அப்செட் ரெக்கவரி. அதாவது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் லோ நோஸ் ஃப்ளைட், ஹை நோஸ் ஃப்ளைட். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் எவ்வாறு ஒரு விமானி நடந்து கொள்ள வேண்டும் போன்ற அதிலிருந்து அவ்வாறான சந்தர்ப்பத்திலிருந்து விமானத்தை எவ்வாறு முன்னைய நிலைக்கு அதாவது ரிகவர் பண்ணுவது போன்ற பயிற்சிகள் இங்கு தான் வழங்கப்படும். அதனைத் தொடர்ந்து 3 to 4 வீக்ஸுக்கு APS ட்ரைனிங் வழங்கப்படும். அதாவது ஹவு டு ஃப்ளை வித் மல்டி க்ரூ என்வாயன்மெண்ட். அதாவது அவர்கள் என்ன சொல்ல வருகின்றார்கள் என்றால், பெரிய ஒரு ஃப்ளைட்டில் வேலை செய்யும் பொழுது, அதாவது குறிப்பாக அநேகமான இதுவும் சிமுலேட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான். அநேகமான ஸ்கூல்ஸ் அதாவது ஃப்ளைட் ட்ரைனிங் வழங்கும் ஸ்கூல்ஸ்கள் பயன்படுத்துவது ஏர்பஸ் A320 அல்லது போயிங் 737 சிமுலேட்டரை தான் அவர்கள் இந்த பயிற்சிக்கு பயன்படுத்துகின்றார்கள். அதனைத் தொடர்ந்து இந்த பயிற்சியினூடாக உங்களுக்கு கிடைக்கும் நன்மை என்ன? இந்த ட்ரைனிங் கிட்டத்தட்ட 1,50,000 பேர்த்துடைய ஃப்ரீ ட்ரைனிங். வெறுமனே பணக்காரர்களுக்கு மாத்திரமே பொருந்தக்கூடிய ஒரு கற்கைநெறி. இதனை மிடில் கிளாஸ் பிள்ளைகளுக்கும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த ட்ரைனிங்கின் மூலமாக இருக்கின்றது. அடுத்ததாக இந்த ட்ரைனிங்கின் ஊடாக உங்களுக்கு ATPL அதாவது ஏர்போர்ட் டிரான்ஸ்போர்ட் பைலட் லைசன்ஸ் கிடைக்கும். உங்களுக்குரிய தங்குமிட வசதி அக்கமடேஷன் வழங்கப்படும். ஃபுட் அல்லது ஃபுட்டுக்குரிய அலவன்ஸ் கிடைக்கும். சப்சிஸ்டன்ஸ் அலவன்ஸ் கிடைக்கும். ஃபைனான்சியல் சப்போர்ட் அதாவது பொருளாதார உதவி உங்களுக்கு வழங்கப்படும். எதற்காக என்றால் கிளாஸ் 1 மெடிக்கல் எடுப்பதற்கும் ரிலவென்ட் கிளாஸ் 2 எடுப்பதற்கும் மெடிக்கல் விஷயங்களை முடிப்பதற்கும். அடுத்தது உங்களுக்கு பலதரப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிகளை தரக்கூடிய டைனமிக் பாத்தை இந்த ட்ரைனிங் உங்களுக்கு வழங்கும். இந்த பயிற்சி கற்கைநெறியை முடித்து வெளியேறும் பொழுது உங்களுக்கு இந்த வாய்ப்புகள் கிடைக்கும். அடுத்தது உங்களுக்கு கம்பெனி பென்ஷன் ஸ்கீம் இருக்கின்றது. இதில் 15% பிரிட்டிஷ் ஏர்வேஸ் கண்ட்ரிபியூட் பண்ணும் உங்களது ஓய்வூதிய பென்ஷனுக்காக. லைஃப் இன்சூரன்ஸ் பெனிஃபிட் இருக்கின்றது. அடுத்ததாக கிரேட் ஃபேமிலி லீவ் பெனிஃபிட்ஸ் இருக்கின்றது. அதுபோக பிரிட்டிஷ் ஏர்வேஸ் எம்ப்ளாய்க்கு கிடைக்கக்கூடிய அனைத்து சலுகைகளும் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் இதில் அவர்களின் கம்பெனியில் நீங்கள் இணையும் பொழுதும். ஆகவே நண்பர்களை தாமதிக்காமல் நீங்களோ அல்லது உங்களது பிள்ளைகளோ விமானியாக வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தில் இருப்பீர்கள். ஆனால் அதுக்குரிய நிதி மிகவும் பெரும் தடையாக இருக்கும். ஆனால் இவ்வாறான நண்பர்களே, இவ்வாறான தடைகளை உடைப்பதற்குரிய வாய்ப்பாகத்தான் இந்த ஏர்லைன்ஸ்களினால் ஃப்ரீயாக நடத்தப்படும் பைலட் ப்ரோக்ராம்களை நாங்கள் பார்க்க வேண்டும், அதனை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. காலத்துக்கு காலம் ஒவ்வொரு ஏர்லைன்ஸும் தங்களுடைய ஃப்ரீ பைலட் ப்ரோக்ராம்களை அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதில் ஒவ்வொன்றிலும் நாங்கள் அந்த ஒவ்வொரு விண்ணப்பத்திலும் நாங்கள் கலந்து கொள்வதன் ஊடாக எங்களது விண்ணப்பத்திற்குரிய திறனை கூட அதிகரித்துக் கொள்ளலாம். ஒன்றில் நாங்கள் ஃபெயில் ஆகலாம், அது தோல்வி அல்ல.
அது வெற்றிக்கான முதல் படியாகத்தான் நாங்கள் அதை கருத வேண்டும். தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள். ஒவ்வொரு ஏர்லைன்ஸினூட அறிவிக்கப்படும் ஒவ்வொரு ஃப்ரீ பைலட் ட்ரைனிங் ப்ரோக்ராமிலும் கலந்து கொள்ளுங்கள். இது worth of 150K worth of free training. It's really worth. தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள். உங்களுக்குரிய கதவு ஒரு நாள் திறப்படும். இளைஞர்களுக்கு இது ஒரு சிறந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நாங்கள் இதை பார்க்கலாம். ஆண் நண்பர்களே, உங்களது நண்பர்கள், பிள்ளைகள், நீங்களாக கூட இருக்கலாம். விமானியாக வேண்டும் என்ற ஒரு கனவோடு இருக்கின்றீர்கள். இது ஒரு சிறந்த ஒரு சந்தர்ப்பம். தாமதிக்காமல் இதன் பிரிட்டிஷ் ஏர்வேஸினால் அறிவிக்கப்பட்டிருக்கும் ஸ்பீட் பேர்ட் ஃப்ரீ பைலட் ப்ரோக்ராமுக்குரிய விண்ணப்ப முடிவு தேதி இம்மாதம் 21ஆம் தேதி. அதற்கு முதல் உங்களது விண்ணப்பங்களை சப்மிட் பண்ணுங்கள். முயற்சி செய்யுங்கள். உங்களது முயற்சிகளை கைவிடாதீர்கள். தொடர்ந்து மற்றும் ஒரு பிரயோஜனமான வீடியோவில் சந்திக்கும் வரை இந்த வீடியோவில் இருந்து விடைபெற்றுக் கொள்கின்றோம். அதற்கு முதல் இதற்குரிய லிங்கினை நாங்கள் எங்களது கமெண்ட் செக்ஷனில் தருகின்றோம். அதுபோக எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருப்பவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களது நண்பர்கள் மத்தியில் ஷேர் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து இவ்வாறான பிரயோஜனமான வீடியோக்களோடு உங்களை நாங்கள் வந்து சந்திக்க காத்திருக்கின்றோம். நண்பர்களே, தொடர்ந்து உங்களது ஆதரவை எங்களது சேனலுக்கு தாருங்கள். நன்றி. மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை.